Welcome to Vanga English Padikalam channel. I am your English teacher Moganapriya speaking. In this class, we are going to see tenses. Basically, there are three tenses: present, past, and future. In present, simple present, present continuous, present perfect continuous. In past, simple past, past continuous, past perfect continuous. In future, simple future, future continuous, future perfect, and future perfect continuous. Totally, there are 12 tenses. Before going into the rules and regulations, we can see how the question will be asked in 12th standard. இங்க பாருங்க, ராம் டேஷ் ப்ளே வித் ஹிஸ் பெட் எவ்ரி டே. ஆன்சர் நான் என்ன கொடுத்துருக்கேன்? பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்படி இது பிளேஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன்னா கூட ப்ளே, பிளேஸ், ஆம், ஈஸ், ஆர் பிளேயிங், ஆம் பிளேயிங், ஈஸ் பிளேயிங், ஆர் பிளேயிங், ஹாவ் பிளேட், ஹேஸ் பிளேட், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கணும். இல்லைனா ஹேஸ் பீன், ஹாவ் பீன், பிளேயிங், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கணும். ஆனால் நான் கரெக்டாக எப்படி பிளேஸ் அப்படின்னு கொடுத்தேன்? ஏன் எல்லா டென்ஸும் நான் யூஸ் பண்ணல? மொத்தமாக 12 டென்சஸ் இருக்கு இல்லையா? 12 டென்சஸில் நான் ஏன் பிளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணேன்? அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன டென்ஸு? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? இந்த பிளேஸ்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணினேன் அப்படின்னா, எவ்ரிடே அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு இல்லையா? அந்த எவ்ரிடே டெய்லியும் செய்கிற பழக்கம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இங்கே பிளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஆனால் இதுலேயுமே இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் ஏன் இது மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எவ்ரிடே அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட்டை டினோட் பண்ணுது. அதனால் அப்போவுமே ப்ளே இல்லைனா பிளேஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி ரூல் அப்படின்னா, ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா verb வித் எஸ். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா வெறும் verb. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தே டேஷ் ப்ளே வித் தய பெட் எவ்ரி டே. அதே சென்டென்ஸ் தான் பார்த்துட்டிங்களா? இங்கே ராம்னு இருக்குது, இதுக்கு பதிலாக நாங்கள் தேன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்கோம்? பிளேஸ். ஆனால் இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன்? ப்ளே கொடுத்துருக்கேன். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா வெறும் வேர்ப் மட்டும் கொடுப்போம். இது எல்லாமே எப்படி ஸ்ட்ரக்சர், எந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா வேர்ப் ப்ளஸ் எஸ். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா ஒன்லி வேர்ப். இது ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. யூஸ்வலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, டெய்லி, ஆல்வேஸ், நவ், டுடே, எவ்ரிடே, இது எல்லாம் வந்துச்சுன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் ப்ரெசண்ட்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் கார்னர் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசண்ட், கீவேர்ட், யூசேஜ் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? யூசேஜ் ஃபார்மேட் அப்படிங்கிறதா ஸ்ட்ரக்சர். எந்த மாதிரி வந்துச்சுன்னா ரூல்ஸ் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா? இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸும் அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா வேர்ப், ஒன்லி வேர்ப். இதுவே ஒரு சென்டென்ஸில் ஒன்ஸ், எஸ்டர்டே, லாங் எகோ, ப்ரீவியஸ் டே, த டே பிஃபோர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், லாஸ்ட் டே, லாஸ்ட் இயர், டியூரிங் சர்டன் பீரியடை டினோட் பண்ணுச்சு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், V2 ஃபார்மேட். அதில் அந்த ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஐ, வி, யூ, தே எது வந்தாலுமே பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி. டென்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன க்ளூ, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் தரவாயிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் ரொம்ப ஈஸி. ஏன்னா பாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஒரே ஒரு ஃபார்ம் தான். ப்ரெசண்ட்டில் பாருங்கள், வேர்ப் வித் எஸ்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், வரும் வேர்ப் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் அந்த க்ளூ வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய 12th சிலபஸில் ஒரு ஃபில்லப் மாதிரி கொடுத்துருவாங்க.
இந்த ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு 99% வரும். ஐடென்டிஃபை த டென்ஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது வந்து லோயர் செக்ஷனுக்கு உரியது. இந்த மாதிரி வரும்போது, நாம ஃபர்ஸ்ட்டு க்ளூ வேர்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். க்ளூ வேர்ட் அண்ட் சப்ஜெக்ட். இந்த 2யும் பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஆன்சர் பண்ணணும். ரைட்? அடுத்து ஃபியூச்சர் பாருங்க. டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, கம்மிங், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், த ஃபாலோயிங் வீக், ஆஃப்டர் சம் வீக் இதெல்லாம். இதில் ஐ, வி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? ஹீ, ஷி, இட் வந்தால் வேர்ப் வித் எஸ்ன்னு பார்த்தோமா? அதே மாதிரி ஃப்யூச்சருக்கு ஐ, வி வந்தால் ஷால். அது வந்து ஃப்யூச்சரை டினோட் பண்ணுச்சுன்னா, ஃப்யூச்சரை தான் கன்ஃபார்மாக டினோட் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணலாம். அதில் தப்பு இல்லை. அதனால தான் வில், ஷால் 2மே கொடுத்துருக்கோம். யூ, தே, ஹீ, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே வில். இன்னமும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஐ, வி, வில் ஆர் ஷால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கம்மியாக இருக்கோ அது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமெம்பரன்ஸ்க்கு கொண்டு வர முடியும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா எப்போவுமே ஐஎன்ஜி. கண்டினியூஸ் ஐஎன்ஜி. பர்ஃபெக்ட், ஹேஸ், ஹேவ், ஹேட் இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் அப்படின்னா டக்குன்னு ஐஎன்ஜி வந்துடணும். இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நாம் இந்த வேர்டு இருக்குது பாருங்கள். நவ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நவ், அட் ப்ரெசன்ட், பை திஸ் டைம், அட் திஸ் டைம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அட் திஸ் மொமெண்ட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சொன்னோன்னே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். நவ், அட் ப்ரெசன்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் மறந்து போயிடும். ஐ அப்படிங்கிறது ஐனா ஆம் வருமா, இல்லை வேர்ப் வித் எஸ் வருமா, வேர்ப் வருமா, அந்த மாதிரியெல்லாம் திங்கிங் வரும் இல்லையா? கண்டினியூஸ்னால் ஐஎன்ஜின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக என்ன ஞாபகத்துக்கு வந்துடும்? வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம நிறைய ஹெல்பிங் வேர்ப்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது எல்லாமே கூட வெறும் வேர்ப் வித் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அது ஜெரண்ட்டு. ஆம், ஈஸ், வாஸ், வேர், ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வேர்ப் அப்படின்னு பார்த்துருக்கோமா? அப்போ வேர்பு கூட நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். எதுக்கு? கண்டினியூஸ் டென்ஸுக்கு அப்படிங்கிறதும் ஞாபகத்துக்கு வந்துடும். கிறிஸ் கிராஸாக எப்படி யோசிச்சிங்கனாலும் ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, கண்டினியூஸ்னு ஐஎன்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆம், இஸ், ஆர் என்ன பண்ணணும்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆம், இஸ், ஆர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆம், இஸ், ஆர் தனியாக வராது. ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு வேர்ப் இருக்கும்போது ஆம், இஸ், ஆர் வந்துச்சுன்னா அது கூட ஐஎன்ஜி வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரைட்? பாஸ்ட் பாருங்கள். இப்போ பாஸ்ட்டுக்கு ஐ, ஹீ, ஷீ, இட், வாஸ் இதெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம், அதனால வேர். ஆனால் ப்ரெசண்ட்டில் ஐ மட்டும் ஆம், ஹீ, ஷீ, இட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஹீ, ஷீ, இட்டெல்லாம் தனி டிவிஷன் ப்ரெசன்ட் டென்ஸில். ஈஸ், வி, யூ, தே, ஆர் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா வென். இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வில், பி ப்ளஸ் வேர்ப் வித் ஐஎன்ஜி. இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பை திஸ் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லையும் பை திஸ் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பை திஸ் டைம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா வெறும் பை திஸ் டைம் இருக்கா, இல்லை பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற ஏதாவது வேர்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த் இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர். இல்லை ஏதாவது இயரை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தது, டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தது, ஃப்யூச்சர் டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா அது ஃப்யூச்சர். அப்படி இல்லாமல் வெறும் பை திஸ் டைம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ப்ரெசண்ட். பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் நவ், எட், so far இந்த 3 வேர்டு ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஐ, யூ, வி, தே சப்ஜெக்டாக வரும்போது ஹாவ் ப்ளஸ் V3, ஹேஸ், ஹாவ், ஹேட் வந்துச்சுன்னா எப்போவுமே V3 ஃபார்மேட் அப்படின்னு நம்ம ஆக்டிவ் பாசிவ் பார்க்கும்போதும் பார்த்துருக்கோம். அது ஆக்டிவ் வாய்ஸில், அதாவது டென்ஸ்லேயும் ஹேஸ், ஹேவ், ஹேட் எப்போ வந்தாலும் அது கூட V3 ஃபார்மேட் ஆஃப் த வேர்ப் தான் வரும். இப்போ ஹீ, ஷீ, இட் பாருங்கள். ஹேஸ், ஹேவ், ஹேட். இப்போ V3 ஃபார்மேட் ஆஃப் த வேர்ப் தான் வரும். இப்போ ஹீ, ஷீ, இட் பாருங்கள். ஹேஸ், ஹேவ், ஹேட். இப்போ V3 ஃபார்மேட் ஆஃப் த வேர்ப் தான் வரும். இப்போ ஹீ, ஷீ, இட் பாருங்கள். ஹேஸ்,
IVU தேக்கு have, he she itக்கு has. As already I told you in present tense, he she itக்கு தனி ரூல் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வரும். Past form, that is past perfect, before, after. இந்த ரெண்டு வரும்போது had plus V3. Subject எது வந்தாலும் had plus V3. Future, by the end of. By the இங்க பார்த்தீங்கன்னா by this time, இங்க by the end of. This week, this month, this year, this day. இது மாதிரி எது வந்துச்சுனாலும் I, we வந்தா will or shall, you, he, she, it, they வந்தா will have written. பர்ஃபெக்ட்னு எப்போ ஒரு வேர்டு உங்கள் காதில் இல்லை உங்கள் மைண்டில் வருதோ உடனே ஹேஸு ஹாவு ஹேடு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த இடத்துல வரணும். ஹேஸு ஹாவு ஹேடு வந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக V3 ஃபார்மேட்டு தான் வரணும். ப்ரெசண்ட்னா ஹேஸ் ஆர் ஹாவ், பாஸ்ட்னா ஹேட், அவ்வளோதான். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்கள். சின்ஸ் 1995, ஃபார் த பாஸ்ட் 10 years. சின்ஸ் கொஞ்சம் லாங் டியூரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபார் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணும். அப்போது நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் ஹாவ் பீன் ப்ளஸ் verb with ing. I, you, we, they வந்துச்சுன்னா have. He, she, it வந்துச்சுன்னா has. இதே past பாருங்க. Past perfect continuous action begin in the past and continue up to that time. மேக்ஸிமம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் த திங் யூ ரிமெம்பர், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் எது வந்தாலுமே ஹேட். ஃப்யூச்சரில் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் தட் வில் எண்ட் இன் ஃப்யூச்சர். ஐ, வி வந்து வில் ஆர் ஷால் ஹாவ் பீன் ரைட்டிங். யூ, ஹீ, ஷீ, இட், தே வில் ஹாவ் பீன் ரைட்டிங். இப்போ உங்களுக்கு 3 கைண்டும் பார்த்துட்டோம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே முடிச்சாச்சு. இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட்டில் 3லையுமே நம்ம என்ன தான் பார்த்துருக்கோம்? ஹேடுனா ஹேட், இங்கேயும் ஹேட்னா ஹேட், வாஸ் இல்லைனா வேர். இந்த கண்டினியூஸ் வரும்போது மட்டும்தான் வாஸ் வேர்னு மாறி இருக்கு பாஸ்ட்டில். மற்ற எல்லா இடத்துலையுமே நாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஒரே ஃபார்மேட் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வில் ஆர் ஷால், மேக்ஸிமம் வில் யூஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா ஃப்யூச்சரிட்டியை டினோட் பண்ணும்போது வில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வில். அப்போ இங்கே வந்து பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்டில், ஃப்யூச்சரில் வில். ப்ரெசண்ட் மட்டும் நீங்கள் நோட்டிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மிஸ்டேக்ஸ் வராது. இன்னும் கொஞ்சம் க்ளூ பாருங்கள். பி ப்ளஸ் வேர்ப் வித் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா ஆல்வேஸ் அது கண்டினியூஸ். இல்லைனா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹேஸு ஹாவு ஹேடு வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். இல்லைனா பர்ஃபெக்ட் அப்படின்னாவே ஹேஸு ஹாவு ஹேடு வரும். அது கூட வேர்ப் ஃபார்மேட் V3 தான் வரும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதோடைய ஷார்ட் ஃபார்மேட் ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு வேர்ப் ஆர் வேர்ப் வித் எஸ், V2 வில் ப்ளஸ் வேர்ப். கண்டினியூஸ்க்கு பாருங்கள், ஐஎன்ஜி, பாஸ்ட்லேயும் ஐஎன்ஜி வருது, ஃப்யூச்சர்லேயும் ஐஎன்ஜி வருது. அதுக்குரிய வேரியேஷன் என்ன? ஆமு, இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி. பர்ஃபெக்ட் பாருங்கள், ஹேஸு ஹாவு ஹேடு வில் ஹாவ். எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டில் V3 வந்துருச்சா? கண்டினியூஸில் எல்லாத்துலேயும் ஐஎன்ஜி வந்துருச்சா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால செகண்ட் அண்ட் தேர்டாக இருக்கிறது ரெண்டுமே வரணும். அது கூட பீன் வரணும். ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹேடு ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வில் ஹாவ் ஆர் ஷல் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. மேக்ஸிமம் வில்லே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். டோட்டலான ஃபார்மேட் இது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் ஈஸி. இந்த டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் எந்தெந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. அது ஸ்ட்ரக்சர், இது எக்ஸ்ப்ளனேஷன். சென்டென்ஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இது வந்து எந்தெந்த டைமில் எந்தெந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது
ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆக்ஷன் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்னு எடுத்துக்குவோம். ஹீ கெட்ஸ் அப் அட் 6 o'clock எவ்ரி டே. யுனிவர்சல் ட்ரூத் ஆல் தட் glitters இஸ் நாட் கோல்ட். இது யுனிவர்சல் ட்ரூத். அதனால் அதுவும் ப்ரெசன்ட். எ ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆல்ரெடி பிளான்ட். த சீஃப் மினிஸ்டர் விசிட்ஸ் த ஸ்கூல் டுமாரோ. வில் விசிட்னு வந்திருக்கணும் இல்லையா, ஆல்ரெடி பிளான் பண்ணின ஃபியூச்சர் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டுமாரோ வில் பி அ ஹாலிடே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டுமாரோ இஸ் அ ஹாலிடேன்னு சொல்லலாம். கண்டிஷனல் கிளாஸில் மெயின் கிளாஸில் வில் வந்துச்சுன்னா இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துலலாம் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாருங்கள். an action that continues at present, the definite future action. நாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் an action just completed, அப்போ தான் கம்ப்ளீட்டான ஆக்ஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். I have finished the homework. an action that has happened some time ago, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. I have read this book. இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்கள். an action that has happened in the past and continues to the present and future. எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு, இனியும் நடக்கும் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு க்ளூ வேர்டு அழகாக சின்ஸ்னு வந்துடும், அதனால் ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம். I have been working in the office since for the past 2 hours. இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ், இதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் யூனிவர்சல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் யூனிவர்சல் ட்ரூத், ஃபியூச்சர் ஆக்ஷன் கண்டிஷனல் கிளாஸ், இது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஓகே. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நவ் அட் ப்ரெசன்ட் அட் த மூமெண்ட் நம்ம க்ளூ வேர்டு பார்த்தோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுட்டோம்னா ஓகே. ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஜஸ்ட் நவ் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சின்ஸ் ஃபார், இந்த இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் அ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆஃப் த பாஸ்ட், முதல்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை. இன் ப்ரிமிட்டிவ்ஸ் டைம்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் எம்ப்ளாய்ட் டு கில் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த பேபி டிமாண்டட் எவ்ரி ஒன்ஸ் அட்டென்ஷன். பாஸ்ட் கண்டினியூஸ் an action going on at the particular time in the past. ஃபஸ்ட்டு பாஸ்டில் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கான க்ளூ வேர்டு பாருங்கள். while, when I called him he was drinking coffee. while I stopped him he was driving the car. past perfect பாருங்கள். when two actions are referred, the first action is told in the past. when I entered the room the boy had left. ரெண்டு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா the first action is told in the past. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. if he had attended the meeting he would have met him. he would have met him. if he had attended, இது கண்டிஷனல் கிளாஸ் தேர்ட் டைப். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். when I entered, நான் என்டர் ஆகும் பொழுது the boys had left. ஆல்ரெடி முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நாம் என்ன செய்வோம், பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். Past perfect continuous an action continued in the past. He had been doing business in the city till he became a doctor. an action continued in the past. pastல continue ஆன action நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். past perfect continuousக்கும் future perfect continuousக்கும் மேக்ஸிமம் நம்ம ஃபில்லப்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை. simple future an action that will take place in future, in the future. ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஐ ஷால் ரைட் த எக்ஸாம் டுமாரோ. ஹீ வில் கம் பேக் சூன். டுமாரோ, சூன், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரிட்டிக்கான வேர்ட்ஸ், அதனால் அங்கே வில் ஐ வந்திருக்கிறதுனால ஷால் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் an action going on at some time in the future. ஃப்யூச்சரில் நடக்கும். பை திஸ் டைம் வந்துருச்சு பார்த்தீங்களா. பை திஸ் he will be taking charge tomorrow. இந்த இடத்துல he will take charge tomorrow கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம், not bad. by this time next week she will be traveling in a plane. will be வந்திருக்கா, இது future continuous. by this time clue word.
Future perfect an action that will complete when two future actions are referred. நம்ம எப்படி மற்ற பர்ஃபெக்ட் டென்சஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரெண்டு ஆக்ஷனில் ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சரிட்டியை டினோட் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். He will have closed the door when you go there. Future perfect continuous an action that will completed and will continue in the future. By this time he leaves this city. He will have been finishing his course. By this time he leaves the city. He will have been finishing his course. Just try this. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்னு பாருங்கள். இஃப் தே ஹேட் ட்ரைடு கண்டிஷனல் கிளாஸு தேர்ட் டைப் இது, அதனால் would have won. The milkman dash at the door at 6 o'clock every morning. Every morning ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இல்லை டெய்லியும் நடக்கிற ஆக்ஷன், அதனால் அது சிம்பிள் ப்ரெசண்ட். சிம்பிள் ப்ரெசண்ட்னா நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்ததில் எது வேணால் வரலாம். ஆனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, வேர்பு இல்லைன்னா வேர்ப் வித் எஸ். மில்க் மேன் அப்படிங்கிறது ஹீ வந்துச்சுன்னா வேர்ப் வித் எஸ், நாக்ஸ். ஹியர் கம்ஸ் ஹாம்லெட், இதில் கேம் போடலாம், வில் கம் போடலாம். ஹியர் கம்ஸ் கமாண்ட் மாதிரி இருக்கிறதுனால நாம் இங்கே கம்ஸ் போடுறோம். இந்த மாதிரி க்ளூவேர்டே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், இல்லை அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் ப்ராபர்ப் மாதிரி இருந்துச்சு, இல்லை யாராவதோட சேயிங்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூவேர்டு இல்லாதப்போ. ஜஸ்ட் லைக் திஸ், இதே மாதிரி மற்ற சென்டென்ஸுக்கு க்ளூவேர்டு வச்சு ஸ்ட்ரக்சரை ஞாபகப்படுத்தி ஆன்சரை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் 26th சென்டென்ஸ் பாருங்கள். இன் ப்ரிமிட்டிவ் டைம்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி ஒரு சில டைம் பேசிவ் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது ஓல்டேஜ்னு தெரியுது, எம்ப்ளாய்டு ஓகே. ஆனால் பேசிவ் ஃபார்மேட்டில் பை சம்படி, டு கில் அனிமல்ஸ் பை சம்படி இல்லையா, பை பீப்புள், பை கிங், அந்த மாதிரி அந்த பை அப்படிங்கிற பர்சன் சப்ஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்கலனாலும் இது வந்து பாசிவ் ஃபார்மேட்னு தெரியுது. அப்போது இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் எம்ப்ளாய்டு அப்படின்னு யூஸ் பண்ணும். நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பாசிவ் வாய்ஸில் இருக்காங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். ஹியர் ஆர் யுவர் ஆன்சர்ஸ், ப்ளீஸ் செக். தேங்க்யூ.